என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் முதல் அதிகாரத்தில் 10வது வசனத்தில், இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் 2 வகையான ஊழியக்காரர்களை சுட்டி காட்டுகிறார். ஒரு கூட்டம் மனுஷரை பிரியப்படுத்த ஊழியத்தை செய்கிறார்கள். மற்றும் ஒரு கூட்டம், அது மகிமையான கூட்டம், கர்த்தரை பிரியப்படுத்த கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அருமையான கர்த்தருடைய தாசர்களே, நீங்கள் இந்த 2இல் யாராய் இருக்கிறீர்கள் என்பதை நிதானித்து பாருங்கள். சபையாருக்கு ஏற்ற பிரசங்கத்தை பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? பரிசுத்தத்தை குறித்து பேசினால் ஜனங்களுக்கு அது பிடிக்காது. இதை கண்டித்து பேசினா அவங்க வரமாட்டாங்க சபைக்கு. இப்படி மனுஷர்களை பிரியப்படுத்த உங்கள் ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது கர்த்தருடைய வார்த்தையின் ஆழங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்து கடிந்து கொண்டு மனம் திரும்புதலுக்கு நேராகவும் மறுரூபத்துக்கு நேராகவும் கர்த்தருடைய வருகைக்காகவும் ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தருக்கு பிரியமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா? நிதானித்து பாருங்கள். ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் பல இடங்களில் துருபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் அல்லவா? ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை குறித்தும் செழிப்பை குறித்தும் பொருளாதார காரியங்களில் வளர்ச்சியை குறித்துமே பேசிக்கொண்டு ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிற மனுஷரை பிரியப்படுத்துகிற ஊழியங்கள் பெருகி இருக்கிற இந்த கடைசி நாட்களில் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய், கர்த்தருக்கேற்றவர்களாய், கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் ஜனங்களுக்குள் விதைத்து அவர்களை கர்த்தருக்கு நேராய் திருப்ப ஆரம்பிப்போம். அவருடைய அன்புக்கு நேராய் உந்தி தள்ள ஆரம்பிப்போம். மறுரூபத்துக்கு நேராய் அவர்களை உந்தி தள்ள ஆரம்பிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறது. கர்த்தர் உங்கள் கரங்களிலே ஒப்பு கொடுத்த மந்தையை கர்த்தருக்கேற்ற மந்தையாய் நிறுத்த ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.